ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போது எல்லாரையும் கொன்னுடு அப்படின்னு லூயன் சொல்லிட்டு போயிருந்தான் ஸ்வார்டு கிங் கிட்ட. இங்க இன்னொரு பக்கம் அந்த போட்ல இன்னும் ஏதாவது டாக்குமெண்ட்ல இல்லீகலா நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஷீஷி தேடிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க, கண்டுக்காம அவ தேடிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து போட்டுக்குள்ள யாரும் ரகசியமா ஓடி வராங்க. எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வந்திருக்கிறவன் முகத்துல மாஸ்க் எல்லாம் கட்டியிருக்கான். ஒருவேளை இன்ஸ்பெக்டரா இருப்பானோ அப்படின்னு லைட்டா டவுட் வர மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா உள்ள வரவன் அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பத்த வச்சிடுறான். பத்த வச்சுட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ அவன் கிட்ட சீயூன் சண்டை போடுறதுக்காக வர, அவனுக்கும் சீயூனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் வெளியே போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது யாரா இருப்பா அப்படின்னு சீயூனால கூட கண்டுபிடிக்கவே முடியல. உள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்காக ஷீஷி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால சுத்தமா முடியல. ஆனா அப்பன்னு பார்த்தா அங்க உள்ளுக்குள்ள அந்த அல்லக்கை இருப்பான்ல, அவன் வந்துடுறான். அல்லக்கையை பார்த்துட்டு வேகமா ஷீஷி அந்த குட்டி பசங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அல்லக்கை நேரா சியூன் வேற பக்கமா சண்டை போட்டுட்டு இருக்கதால நேரா அவளை தூக்கிட்டு அங்க எஸ்கேப் ஆகி போயிடுறான். சியூனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விறுவிறுன்னு எந்த பக்கமா ஷீஷியை தூக்கிட்டு போறாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த அல்லக்கை ஒரு இடத்துல லேண்ட் ஆகுறான். உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லக்கை வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து சியூன் கிட்ட சண்டை போடுறதுக்கு இன்னொரு பொண்ணு வந்துடுறா. அதான் அந்த பைஷு இருக்கால, அந்த பொண்ணு, அதாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. அங்க நின்னுட்டு இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சீயூனையே மிரட்ட ஆரம்பிக்க, அல்லக்கை மறுபடியும் ஷீஷியை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இங்க பாரு, உன்னால இதுக்கு மேல ஃபாலோ பண்ணி போக முடியாது, உயிர் பிச்சை வேணும்னா இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு அந்த பைஷோ சொல்லிட்டு இருக்க. ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான் சீயூன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் ஒய்ஃப் தான், நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்ல, யாரு உன் ஒய்ஃப், கண்டபடி பேசிட்டு இருக்காத, என் பாஸ் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு லூயனை பத்தி பேசிட்டு இருக்கா. நீ இங்க இருந்து போயிடு, இல்லனா நீ அடுத்து செத்துருவ, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிட சீயூன் பாக்குறான். இப்ப ஷீஷி எங்க போனான்னு தெரியல, எங்க போய் தேடுறது, இந்த பைஷு வேற நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். இங்க இன்னொரு மெயின் இடத்துல நம்ம ஷென்னு நின்னுட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு சீயூனும் வந்துடுறான். இப்ப நம்ம போய் எங்க தேடுறது, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கு அப்புறமா சுஞ்சி ரெண்டு பேருமே போயிட்டு இங்க ஊருக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே வீட்டுல எல்லாம் பெருசா இல்லவே இல்ல, எல்லா வீடும் எம்டியா இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல, தேடுவோம் அப்படின்னு சுஞ்சி சொல்லிட்டு கூவ கூட்டிட்டு தேட போயிடுறா. இங்க தங்லி கிட்ட போயிடுறாங்க. ஷென்னும் சீயூனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷீஷியை காப்பாத்துறதுக்கு நீங்க போக போறீங்களா அப்படின்னு. இங்க பாருங்க, அந்த லூயன் எனக்காக விரிச்ச வலை, இதுல நான் மட்டும் தான் போனோம், நீங்க யாரும் வராதீங்க அப்படின்னு தங்லி சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேரும் முக்கியமான வேலை இன்னொன்னு பார்க்க வேண்டி இருக்கு. இந்த ஸ்வார்டு கிங் இருக்கான, அவன் ஏதோ தகடு திட்டம் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு அது கண்டிப்பா பெருசா வெடிக்க போகுது. சோ நீங்க இங்க இருந்து அவனை பாத்துக்கோங்க, அந்த லூயனை பாக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தங்லி அங்க இருந்து கிளம்புறான். இங்க இன்னொரு பக்கம் இன்னும் கூவும் சுஞ்சியும் தேடிட்டு இருக்கும் போது யாரோ வர சத்தம் கேக்குதுன்னு கதவை மூடிட்டு உள்ள இருந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஸ்வார்டு கிங்கோட வேலைதான், இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சுஞ்சி போயிட்டு இருக்கா. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கத்து என்ன நடக்குது, யார கடத்திட்டு போறாங்க அப்படின்னு பார்த்து கிளம்ப ஆரம்பிக்க, சுஞ்சி நேரா யார கடத்திட்டு போறீங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் தேடி வந்துடுறான். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்க திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. சுஞ்சி பாக்குறா. இன்ஸ்பெக்டர், இதுவும் உன் வேலை தானே, நீயும் உங்க கூட கூட்டு தானே அப்படின்னு கேட்க, வாய மூடு, இஷ்டத்துக்கு பேசாதன்னு பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கு பாக்குறான், இல்ல அவங்க கொஞ்சம் தெரியாம சரியான மூட்ல இல்ல, அதனால பேசிட்டாங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சுஞ்சி சொல்றா, எல்லாரும் காணாம போயிட்டு இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த இன்ஸ்பெக்டரும் போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த கோஸ்ட் பில்லு சாப்பிடுற எல்லாரும் இருக்காங்கல்ல, அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஸ்வார்டு கிங் நிக்க வச்சுட்டு, இன்னொரு செட்டு மாத்திரை வந்திருக்கு, இன்னும் ரொம்ப ஸ்பெஷல், இந்த பில்லு இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒண்ணு கொடுக்குறான். எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்வார்டு கிங் அவனே எடுத்துட்டு ஒரு டேப்லெட்டை வாயில போட்டுக்கிறான். அதை பார்த்ததும் அத்தனை பேரும் நம்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடம்புக்குள்ள எக்கச்சக்கமா பவர் ஏறுற மாதிரி இருக்கு. எப்பயும் விட இன்னைக்கு பவர் ரொம்ப தூக்கலா ஏறுதுன்னு சொல்ல, அதான் நான் சொன்னேன்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப நாளைக்கு நமக்கு டேப்லெட் தேவைப்படாது, இந்த தங்கிலியை அழிக்கிறது தான் நம்மளோட மெயின் வேலை, அதுவும் இல்லாம நீங்க எல்லாம் பவர்ஃபுல்லா ஆளாயிட்டீங்க அப்படிங்கறதால நீங்க எல்லாருமே ஸ்வார்டு கிங் ஆகிறதுக்கு தகுதியோட ஆளாயிட்டீங்க. நீ ஸ்வார்டு கிங்கா இருக்கலாம், நீயா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், தங்கிலியை அடிக்கிறது தான் நமக்கு முதல் மெயின் வேலை அப்படின்னு சொல்ல, அத்தனை பேரும் கண்டிப்பா நாங்க செய்யறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஸ்வார்டு கிங்குக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஓரமா நின்னு நம்ம கூவும் சுஞ்சியும் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்து நேரா கிளம்பி வந்துட்டு நம்ம ஷென்னு அப்புறம் சீயூன் ரெண்டு பேருமா ஓட்டு பிரிச்சு மேல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்க, ஸ்வார்டு கிங் இருக்கான்ல, உள்ளங்க இருக்கிற அத்தனை பேர் உடம்புல இருந்தும் உயிர் சக்தியை அப்படியே பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். யோ என்னையா பண்ற அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஆளு கஷ்ட
கூச்சப்பட்டுட்டே கேட்க, நீங்க எல்லாமே ஸ்வாடு கிங் ஆகலான்னு சொன்னேன். உங்க எல்லார் பவரையும் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன்னா அப்ப நான் ஸ்வாடு கிங்கா இருந்தா நான் கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்திட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருமே அங்க செத்து செத்து விழுந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேர் பவரையும் இவன் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தங்லி நம்ம ஷீஷியை தேடி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். எந்த காட்டுக்குள்ள லூயன் இருப்பானோ அதே காட்டுக்குள்ள. இங்க இந்த அல்லக்கை பொண்ணு நம்ம ஷீஷிய மரத்தோட கட்டி வச்சுட்டு கண்டிப்பா அவனை காப்பாத்துறதுக்கு தங்லி வருவான், அப்ப நான் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, ஷீஷி பாக்குறா அவர் என்ன காப்பாத்துறதுக்கு வரவே மாட்டாரு, அவருக்கு நான் ஒரு ஆளே கிடையாது, ஒருவேளை இந்த லூயனை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வருவாரு, ஆனா எனக்காக வர மாட்டாருன்னு சொல்ல, தங்லிய பத்தி உனக்கு தெரியல, ஒருத்தங்க மேல உண்மையாவே நம்பிக்கையும் பாசமும் இல்ல நான் பக்கத்துல வச்சுக்க மாட்டான், உன் மேல அவனுக்கு பயங்கரமான லவ் இருக்கு தெரியுமா, கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கால் ரொம்ப அழகா இருக்கு, இப்ப என்ன தெரியுமா பண்ண போற, உன் கால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி போட்டிருக்க கயிறு அப்படியே இருக்க ஆரம்பிக்கிற அந்த அல்லக்கை பொண்ணு. நம்ம ஷீஷியோட கால்ல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. ஷீஷி அழுதுட்டு இருக்கா, மயங்கர நிலைமையில இருக்கா. கரெக்டா அவன் மயங்கி போயிட்டு அந்த கால்ல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல தங்லி எங்க வரான். அந்த கயிறு அறுத்து விட்டுட்டு வேகமா ஷீஷிய காப்பாத்துறான். ஷீஷியோட எல்லா கயிறும் அறுந்து அவ கீழே விழ அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு தங்லி நின்னுட்டு இருக்கான். அல்லக்கை பொண்ணு வரா. இந்த சீனை பார்க்காம அந்த பொண்ணு அதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டாலே. அவ சொன்னா நீ காப்பாத்த வர மாட்டேன்னு, ஆனா எவ்வளவு லவ் இருந்தா நீ காப்பாத்த வந்திருப்பேன்னு கேட்க, காதலா எனக்கா, என் மனசுக்குள்ள அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா விஷயம், இவ பாரு இப்ப வந்து உன் மனசுக்குள்ள என்ன இருக்கிறதுலே பெரிய குழப்பம் இருக்கோ அந்த குழப்பம் வெளியே தெரிய போகுது. இந்த மியூசிக் அப்படி பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வசியம் பண்ற மாதிரி ஒரு மியூசிக் அவ போட ஆரம்பிக்க, கரெக்டா அவளோட கை ஒண்ணு அப்படியே பறந்து போயிட்டு அங்க நம்ம தங்லியோட உடம்புக்குள்ள ஒரு வண்டு ஒன்னை அமைச்சிருது. இந்த வண்டுட்டு இருந்து உன்னால எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்லியால கண்ட்ரோலே பண்ண முடியாம வேற ஏதோ உலகத்துக்கு அவனோட மனசுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய குழப்பத்துக்கு அவன் போயிட்டு இருக்கான். தங்லி கண்ணு முழிக்கிறான். குட்டி வயசு தங்லியா இருக்கான். ஏதோ ஒரு பாறையோட உச்சியில இருக்கான். அந்த மலை பல கிலோமீட்டருக்கு பள்ளத்தாக்கா அப்படியே பாதாளம் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல இருக்கிற ஆளுங்க எல்லாம் என்ன எதுக்கு கொன்ன, ஏன் என்ன எதுக்கு கொன்ன, நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக என்ன கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டுட்டு ஆத்மாவா வந்துட்டு இருக்காங்க. குட்டி தங்லி பாத்துட்டு இருக்கான். நான் உங்களெல்லாம் கொல்லல அப்படின்னு சொல்ல அங்க ஒரு குரல் கேக்குது. இவங்களெல்லாம் நீ கொல்றதால உனக்கு பலம் கிடைக்கும், அதுக்கும் மேல நீ இன்னும் நிறைய பேரை காப்பாத்த முடியும் அப்படின்னா இத்தனை பேரை கொல்றது கரெக்ட் தானேன்னு சொல்ல, எனக்கு யாரையும் கொல்ல வேணாம் அப்படின்னு தங்லி சொல்றான். இதுதான் உன் விதி, நீ கொன்னுதான் ஆகணும், நீ ஒரு சரியான மான்ஸ்டர் வேற, அத்தனை பேர் உயிரையும் காவு எடுக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்டுட்டே இருக்கு. தங்லி கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டு அந்த சீனியர் கிட்ட இருக்கும்போது அது அப்படியே ஞாபகம் வந்து பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து இதுக்கு மேல நான் இருக்க கூடாதுன்னு கோச்சிட்டு போயிட சீனியர் பின்னாடியே வராரு. ஏண்டா அப்படி பண்ற, ஆசிரமத்துக்கு திரும்பி வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் ரொம்ப வேற மாதிரி, ரொம்ப மோசமானவன், நாங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, நீ வா நான் கூப்பிடுறேன்ல அப்படின்னு அவர் கையை நீட்டுறாரு. தங்லி கையை பிடிக்கலாம் அப்படின்னு போற அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க கெட்ட குரூப் உள்ள வந்துருது. அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் பாக்குறாரு, இங்க இருக்கிறவங்களுக்கு கொலை பண்றதுதான் ஒரே வேலை, ரொம்ப கொடூரமானவங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன், தங்லி என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தங்லி அமைதியா பாத்துட்டு இருக்கான். நானும் அவங்கள மாதிரி ஒருத்தன் தான், என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா சீனியர் என்னை பத்தி என்ன நினைப்பாருன்னு சொல்லும் போதே அந்த கொலை பண்ற கூட்டம் இருக்குல்ல, அரக்கர் கூட்டம், அவங்க கத்துறாங்க, டே இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா போயிடு, உன்னையும் கொன்னுடுவோம் அப்படின்னு. இத்தனை பேரை காப்பாத்துறதுக்கு என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்ல ஆரம்பிக்க, நெஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த இதயத்தை வலிக்க வச்சிட்டு இருக்கான் அந்த கெட்ட குரூப்போட தலைவன். என்ன எங்க சீஃப் போட்டாரு உனக்கு ஒரு மார்க் இதயத்துல, அதை லைட்டா நான் உசுப்பி விட்டேன், வலிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்க தங்லி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். தங்லி கொஞ்சம் வருஷத்துக்கு அதாவது குட்டி வயசா இருக்கும் போதே எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஏன் அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் செத்து போனோம் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அவங்க கிட்ட யாரோ ஒரு கடவுள் மாதிரி இருக்காங்க, அது யாருன்னு தெரியல, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக தான் நீ பிறந்திருக்க, நீ செத்து அவங்களை காப்பாத்தி தான் ஆகணும், இல்லன்னா நீ பிறந்ததுல அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு சாக வேண்டாம் அப்படின்னு குட்டி தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஆனா சீனியர் வந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. இவரை காப்பாத்தாம விடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கும் போதே நெத்தியில அந்த முத்திரை வர ஆரம்பிக்குது. தங்லி சீனியரையும் தாண்டி வேகமா முன்னாடி போயிட்டு அவனோட பவரை காட்டி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் சாட்சி தள்ளிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே நம்ம சீஃப் திரும்ப வந்துட்டாரு, சீஃபோட பவர்னு கத்திட்டு இருக்காங்க. தங்லி பைத்தியக்கார மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். கையில இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் கீழே விழுது. சீனியர் திரும்பி பாக்குறாரு, நம்ம தங்லியோட நெத்தியில இருக்க முத்திரைய பாத்துடுறாரு. தங்லி நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தங்லிக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இங்க பார்த்தா அந்த மாய உலகத்துக்கு வெளியே நம்ம தங்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்ல, ஷீஷி ஏஞ்சிடுறா. தங்லி நீங்க வெளியே வாங்க, நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அல்லக்கை பொண்ணு பாக்குறா, பரவாயில்ல விடு, அவன் வெளியே வந்து சாவறதுக்கு உள்ளேயே சாகட்டும், அதாவது ஹாப்பி மெமரி ஏதாவது இருந்தா அதோடய சாகட்டும், இல்லனா நீங்க எல்லாரும் சாவறத பார்த்துட்டு தான் சாவான், அவன் தோலை நீ சாஞ்சிட்டு இருக்க, இதுக்கும் மேல ஹாப்பியான சாவு வேணுமா என்ன அப்படின்னு கேட்க, எப்படியாவது தங்லியே காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஷீஷி வேகமா அவனை அந்த உலகத்துல இருந்து வெளியே கூட்டு வரணும்னு முடிவு பண்ணிடுறா. இந்த அல்லக்கை பொண்ணு வேற அவரோட அரக்க உருவத்துக்கு வந்து தங்லியை இவளையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க.
இந்த பொண்ணு ஷீஷி வேகமா நம்ம தங்கிலிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் விட மாட்டேன் அப்படின்னு கிஸ் பண்றேன் அப்படின்னு அவனோட வாயை போட்டு கடிச்சிட்டு இருக்கா. எப்படியாவது அவனை சுயநினைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. இங்க தங்கிலி சீனியரை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவனை பார்த்துட்டு அவன் நெத்தியில இருக்கிற முத்திரைக்கு ஏதோ ஒரு பவர் மாதிரி கொடுக்குறாரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போல. எனக்கு எல்லாமே தெரிஞ்சது, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை வந்து பவரை ஹீல் பண்ணேன். இப்போ ஓகேவா அப்படின்னு சீனியர் ஏதோ கேட்டுட்டு இருக்காரு. ஆனா தங்கிலி காதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஷீஷியோட குரல் விழ ஆரம்பிக்குது. நீங்க வெளியே வாங்க, வெளியே வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. தங்கிலி கண்ணு முழிக்கிறான். ஷீஷியும் கண்ணு முழிச்சு பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்க தங்கிலி திரும்பி பார்த்து அந்த அல்லக்கை பொண்ணோட அரக்க உருவத்தை ஒரே செகண்ட்ல அடிச்சு நவுத்திடுறான். அந்த பொண்ணு போய் பொத்தனி கீழே விழறா. இப்ப நீங்க தப்பிச்சிருக்கலாம், விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து மறுபடியும் மறைஞ்சு போயிடுறா. ஷீஷி பார்த்து தங்கிலி கிட்ட உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்க நீ சீக்கிரமா இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடு. இப்ப கண்டிப்பா ஷென்னுக்கும் சீயுனுக்கும் நான் வேணும், அவங்கள காப்பாத்த போகணும் அப்படின்னு உடம்பு முடியாமலே தங்கிலி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த ஸ்வாடு கிங் கிட்ட ஷென்னும் சீயுனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஸ்வாடு கிங் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்கிறதால அவங்களால சமாளிக்கவே முடியல. இருக்கிறதுல எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பேரியர் இருக்குமோ அந்த பேரியர் எடுத்து இந்த ரெண்டு பேரும் அந்த ஸ்வாடு கிங் கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால காப்பாத்திக்க முடியவே முடியாது, சாக போறோங்கிற நிலைமை வந்துருது. கரெக்டா தங்கிலி அடுத்த செகண்ட் அங்க வந்துடுறான். இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தி பின்னாடி தள்ளி விட்டுட்டு நேரா அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக முன்னாடி போய் நிக்கிறான். சீயும் நடக்கிறதெல்லாம் கண்ணால பாத்துட்டு இருக்கான். ஆனா அங்க போனதுமே தங்கிலிக்கு ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கிற சத்தம் கேக்குது. அது லூயனோடது அப்படின்னு தங்கிலிக்கு நல்லாவே தெரியுது. லூயன் ரொம்ப தூரமா உட்காந்துட்டே ஒரு மியூசிக்க வாசிச்சுட்டு இருக்க அங்க அந்த அல்லக்கை பொண்ணு போறா. அவன் மேல அப்படி சாஞ்சு உட்கார்றா. இரு, அவனுக்கு ஒரு முக்கியமான சீன் நடக்க போகுது, அதை நம்ம பாக்கணும்ல அப்படின்னு அவ வாயிலிருந்து ரத்தம் வருது. அதை தொடச்சு விட்டுட்டு இந்த லூயன் கைக்குள்ள ஒரு ஊசி மாதிரி வச்சிட்டு இருப்பான்ல, அந்த ஊசியை வெளியே எடுக்கிறான். ஒரு பேரியர் மாதிரி இருக்குமே, ஒரு வீராங்கனை போட்டு வச்சாங்கல்ல, அதுக்குள்ள அனுப்பிடுறான். அது உடனே ஆக்டிவேட் ஆயிட்டு அதுக்குள்ள இருந்து பவர் வெளியே வர ஆரம்பிக்குது. இது அமைதியா தங்கிலி பார்த்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்னும் சீயுனும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சீக்கிரமா வெளியே போய் காப்பாத்துங்க அப்படின்னு தங்கிலி அவங்கள அமுச்சு விட்டுறான். தங்கிலி நேரா மறுபடியும் போயிட்டு இந்த ஸ்வாடு கிங் கிட்ட நேருக்கு நேரா மோதி சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை ஒரு பக்கம் சீரியஸா போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம சுன்ஜி கூட இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் வர வழி தெரியல, மக்களை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போங்க, வெளியே போங்க அப்படின்னு அத்தனை பேரையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க மாட்டின நம்ம தங்கிலியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சீயுன் பாத்துட்டு இருக்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.